7ஆம் வீடு செயல்பட்டது, 9ஆம் வீடு செயல்பட்டது, 11ஆம் வீடு செயல்பட்டது. இந்த செயல்பாடுகளினுடைய வெளிப்பாடு உங்க மனுக்கு ஜோசியரா இருக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன், நீச்சனின் வீட்டில் இருக்கும் கிரகம் அதிக பாபத்துவம் அடையுமா கம்பேர்ட் டு சனி செவ்வாய் ராகு சேர்க்கை பார்வை? ஓகே, ராகுவினுடைய பார்வை சனி செவ்வாயினுடைய அமைப்புகள்ல இருக்கும்போது ஒரு கிரகம் கிட்டத்தட்ட செத்து போற நிலைமைக்கு வந்துருச்சு, செத்து போகல. ஓகே, என்னங்க இவ்வளவு கடினமான வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னாக்கா, நமக்கு மனசுல சில விஷயம் புரியணும் பிரதர். மனசுல சில விஷயம் புரியணும் அப்படின்றதுக்காக சில வார்த்தைகள். ஓகே, ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்திருக்கிறீங்க, ஓகேங்களா? நீச்சனுடைய வீட்டுல இருந்துட்டாலே ஒரு கிரகம் கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்றது என்னோட கருத்தா இருக்கும். ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய குரு தசை நீச்சனுடைய வீட்டுல இருந்து நடக்குது. ஆனா ஓரளவுக்கு ஓகே, நான் மிதுன லக்னம்ங்க, எனக்கு சூரியன் நீச்சம்ங்க. ஆனா குரு 3ஆம் இடத்துல இருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. 3ஆம் இடத்தினுடைய தன்மையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்த அமைப்புகள்ல இருந்து குரு தசை சனி புத்தி வரைக்கும் செயல்படாத குரு தசை புதன் புக்தியிலிருந்து அட்டகாசமாக செயல்பட தொடங்குனுச்சு 2015 இருந்து. எனக்கு 2015க்கு பிறகுல இருந்து தான் நீங்க என்ன சோசியல் மீடியால பார்க்க முடியும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா பார்க்க முடியும். அதற்கு முன்னதான அமைப்புகள்ல நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் இல்ல. சொல்ல போனால் போற இடத்துக்குலாம் எனக்கு முன்னுக்கு ஒருத்தன் வாலண்டியரா எனக்கு எதிரி நிற்பான். ஓகேங்களா? அப்போ குரு தசை புதன் புக்திக்கு பிறகுல இருந்து என்னுடைய தசை செயல்பட ஆரம்பிச்சது. நான் ஏன் என்ன பத்தி சொல்றேங்க? ஏன்னா என்னோட ஜாதகம் பத்தி தான் எனக்கு டீட்டெயிலா தெரியும்ல. என்னுடைய ஜாதகத்துல சூரியன் நீச்சம்ங்க, கிட்டத்தட்ட 17 டிகிரி இருக்கிறாரு. அப்போ நீச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குரு தசா கெடுதல் பண்ணும் அப்படின்னா எனக்கு கெடுதல் பண்ணல. இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இல்லைங்களே அவங்க அப்படி சொல்றாங்களே, இவங்க அப்படி சொல்றாங்களே அப்படின்னாக்கா, எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நான் அதை சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஒரு தனி பாணி இருக்குது, எனக்கு தனியான ஒரு ரிசர்ச் இருக்குது. நான் சில விஷயங்கள் தனிச்சு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இப்ப ரீசன்ட்லி நான் செக் பண்ண விஷயத்துல என்னுடைய ஜாதகத்துல நீங்கெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல நல்லா தானேங்க இருக்கிறேன். வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, கிட்டத்தட்ட உலக புகழே இருக்குது இல்ல. எங்க போனாலும் பேசுறாங்க, எங்க போனாலும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஒரு ஏர்போர்ட்ல போனா கஸ்டம் ஆபீசர் நிறுத்திக்கிட்டு அங்கேயே ஒரு 1 hour பேசுறாரு. போன தடவை லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போறப்ப இது நடந்தது. அந்த இது இமிகிரேஷன் ஆபீசர் நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மலேசியா ஓஹோ இந்த ஃபிளைட்ல அத்தனை பேருமே இவரை ஏன்டா தனியா பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்புறம் பார்த்தா அங்கேயே வச்சு அவரோட குடும்ப ஜாதகமே செக் பண்ணிட்டு அப்புறமா என்ன ரிலீஸ் பண்ணாரு. இதெல்லாம் நீச்சனின் வீட்டுல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை 3ஆம் ஆதிபத்தியத்தை கொடுத்தாருங்க. குருவினுடைய தன்மைகள்ல 3ஆம் வீடு செயல்பட்டது, 7ஆம் வீடு செயல்பட்டது, 9ஆம் வீடு செயல்பட்டது, 11ஆம் வீடு செயல்பட்டது. இந்த செயல்பாடுகளினுடைய வெளிப்பாடு உங்க மனுக்கு ஜோசியரா இருக்கிறேன், புகழ்பெற்ற ஜோசியரா இருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அது சனி செவ்வாய் ராகுவோடு சேரக்கூடிய அமைப்புகள் நிலைக்கு பாபத்துவமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீச்சனுடைய வீட்டுல இருந்தாலும் ஒரு கிரகத்தினுடைய ஸ்தான பலம், அதனுடைய நட்பு அமைப்புகள்ன்ற தன்மையில வேலை செய்யுதுங்க. ஒருவேளை எனக்கு லக்னம் பாபத்துவமாக இருந்திருந்தால் ஒருவேளை இது கெடுபலன் அமைப்புகள் இருந்திருக்கலாம். எனக்கு லக்னத்துல பௌர்ணமியை விட்டு 2.5-3 நாள்ல இருக்கக்கூடிய சந்திரன், ஒளியான சந்திரன் என்னுடைய லக்னத்துல மிதுனத்திலே இருப்பாரு. லக்னாதிபதி எங்க இருப்பாரு? 5ஆம் இடத்துல இருப்பாரு. சுக்கிரனுடைய வீட்டுல இருப்பாரு. சுக்கிரன் பரிவர்த்தனையா இருப்பாரு. சுக்கிரனும் சூரியனும் என்னுடைய ஜாதகத்துல பரிவர்த்தனை. யாரோ கேட்டாங்க உங்க ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் அப்படியே போட்டுங்க. நான் சொல்ற விஷயம்லாம் இதுதான் என்னுடைய ஜாதகம். என்னுடைய ஜாதகத்துல இப்ப குருதசை நடக்குது. குரு யாரு? எனக்கு ஆகாதவர், நல்லது பண்ணாதவர் குருதசை. அப்போ குருதசையை விட என்னுடைய சனி தசையில இன்னும் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாமா? ஆமாங்க, இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி நல்லது பலனா செய்வாரு தான். ஏன்னா அவர் பாக்கியாதிபதியா இருக்கிறதால. சரி, இந்த அமைப்புகள்ல நீச்சனோட வீட்டுல இருந்தாலே கெடுதல் பண்ணிருமா? இல்லையே, நான் தானே அதுக்கு உதாரணம். கெடுதல் பண்ணலையே. ஆனால் மறைவுல இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி அந்த 7ஆம் பாவக தன்மையை ஒரு மாதிரி மறைமுகமாக செய்வாரு. 10ஆம் பாவகத்தினுடைய தன்மையை மறைமுகமா செய்வாரு. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரிதான் பண்ணுவார். சரிங்களா? அப்போ இயல்பாக சனி செவ்வாய் ராகுவோடு சேரும் பொழுது கொடூரம் நீச்சனுடைய வீட்டுல மட்டும் இருக்குது. ஒருவேளை திக்பலமா வந்துடலாம், நட்பு ஸ்தானமா வந்துடலாம், அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடா வரும் பொழுது பலன்கள் மாறும். சும்மா ஒத்த வார்த்தையிலாம் சொல்லிட முடியாது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.